அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நேற்று துபாயில் இருந்து வந்தவுடனே தலைவலி தாங்க முடியாமல் படுக்கலாம் என்று படுத்தேன். மழை கொட்டியதால் நண்பர்கள் இருந்ததால் நன்றாக தூங்கிவிட்டேன். எழுந்தபோது மணி காலை 11:30. கண்களை மெதுவாக திறந்து ஹாலுக்கு நடந்து சென்றபோது அங்கே அம்மாவை காணவில்லை. தேடிச் சென்றபோது சமையலறையின் பின்புறத்தில் முற்றம் துடைக்கும் சத்தம் கேட்டது. ரம்ஜான் நேரத்தில் இந்த பகல் நேரத்தில் துடைப்பது என்று முணுமுணுத்து கொண்டே அங்கு சென்றபோது அம்மா அங்கு நிற்பதை கண்டேன். துடைக்கும் சத்தமும் கேட்டது. பின்புறத்தில் சற்று உள்ளே சென்றால் முழுவதும் வாழைப்பயிர்கள். இன்டர்லாக் போட அப்பா அனுமதிக்காத இடமாக இருந்ததால் இப்போது நல்ல நாட்டு வாழைப்பழம் சாப்பிட முடிகிறது. யார் அம்மா அது? அது கால்வாய் புறம்போக்கில் வசிக்கும் நாணியம்மாவா என்று அம்மா சொல்லும்போது வாழையில் ஒட்டியிருந்த தண்ணீர் துளிகளை துடைத்து கொண்டு 70 வயது தோன்றும் ஒரு பாட்டி வாழைகளுக்கு இடையே இறங்கி வந்தார். ஒரு பிளவுஸும் அழுக்கான முண்டும் அணிந்திருந்தார். தலை முழுவதும் நரைத்திருந்தது. சுருக்கமான தோல், வயது அதிகமானதால் கூன் குறைந்த உலர்ந்த உடல். இதுதானே மருமகள்? நான் முதல் முறையாக பார்க்கிறேன் என்று சொல்லி அந்த பாட்டி எங்களை நோக்கி வந்தார். மருமகள் இல்லை, மகள்தான் என்று அம்மா சொன்னார். அதை கேட்டு சிரித்துக்கொண்டே அந்த பாட்டி என்னிடம் வந்தார். உன்னை போல ஒரு மருமகளை பெறவும் பாக்கியம் வேண்டும். நான் அவரை பார்த்து சிரித்தேன். நான் அவ்வப்போது இங்கு வருவேன். அப்போது நீ இங்கு இருக்கவில்லை. இங்கு உள்ள மகன் வரவில்லையா? இல்லை, நானும் மகனும் மட்டுமே வந்திருக்கிறோம். பூ பெய்து விட்டாயா? இல்லை, இன்னும் 1 மாதம் இருக்கும். நான் தண்ணீர் எடுத்து வருவதாக சொல்லி அம்மா சமையலறைக்கு சென்றார். நானும் பின்னால் சென்றேன். எதற்காக அம்மா அவர்களை அங்கு சுத்தம் செய்ய வைக்கிறீர்கள்? பாவம். நான் சொன்னால் கேட்கிறார்களா? காலையில் வந்தார்கள். ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நான் 100 ரூபாய் கொடுத்தேன். ஆனால் வெறுமனே வாங்க மாட்டேன், ஏதாவது செய்து தருவேன் என்றார்கள். நிர்பந்தித்து செய்கிறார்கள். பார், உன்னை வைத்து நான் செய்ய வைப்பதாக சொல்லி என்னை திட்டுகிறார்கள் என்று அம்மா தண்ணீர் கொடுத்து சொன்னார். அம்மா வேண்டாம் என்று சொன்னார்கள். மோளே, நானாக செய்கிறேன். வெறுமனே பணம் வாங்குவது பழக்கமில்லை, அதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. என்னால் முடிந்ததை செய்வேன், அவ்வளவுதான் என்று நாணியம்மா சொன்னார். நான் சிரித்துக்கொண்டே உள்ளே சென்றேன். ஹாலுக்கு சென்றபோது முன் கதவில் சாய்ந்து ஒரு குழந்தை உள்ளே பார்த்து நின்றது. நான் அருகில் சென்றபோது அவன் பின்புறத்துக்கு ஓடினான். நானும் அவனை பின்தொடர்ந்து சென்றேன். அவன் அந்த பாட்டியிடம் ஓடி சென்றான். அது யார் அம்மா அந்த குழந்தை? அது அவர்களின் சின்ன குழந்தை, அவர்களுடன் வந்தவன். நான் அவனிடம் சென்று அவனை அழைத்தேன். என்னை பார்த்ததும் அவன் அவர்களின் பின்னால் மறைந்தான். இங்கே வா, கேட்கிறேன் மோனே, போ, அழைப்பதை பார்க்கவில்லையா என்று அந்த பாட்டி அவனிடம் சொன்னார். தயங்கி தயங்கி அவன் என்னிடம் வந்தான். எலும்பும் தோலுமாக ஒரு குழந்தை. எண்ணெய் இல்லாமல் பறந்து நிற்கும் தலைமுடி, பட்டன்கள் எல்லாம் போய் பின்னால் 2 முனைகளையும் குத்தியிருக்கும் சட்டை, முழங்காலுக்கு மேல் நிற்கும் ஒரு நிக்கர். அதுதான் அவனின் தோற்றம். மோனின் பெயர் என்ன? நான் அவனிடம் கேட்டேன். விஷ்ணு. விஷ்ணு, வா, நாம் அங்கு போகலாம். இங்கு எல்லாம் பயங்கரமாக கொசுவில்லையா? அதை கடித்தால் காய்ச்சல் வரும். நான் அவனின் கையை பிடித்து நடந்தேன். விஷ்ணு, செருப்பு அணியாமல் ஏன்? இங்கு இறங்கிய காலில் ஏதாவது குத்திவிடாதா? எனக்கு செருப்பு இல்லை. அவன் அதை சொன்னபோது என் கண்கள் ஷூரேக்கில் நிறைந்திருக்கும் மகனின் செருப்புகளை நோக்கி சென்றது. நாட்டில் 1 மாதம் அல்லது 2 மாதம் தங்குவதற்காக வாங்கி குவித்தவை அவை. இன்டர்லாக் தரையில் இறங்கும்போது செருப்பு அணியாமல் இருப்பதற்காக மகனை திட்டுவதை நினைத்தேன். எனக்கு என்னை பற்றியே வெறுப்பு தோன்றியது. விஷ்ணு படிக்கப் போகவில்லையா? இல்லை, அடுத்த வருடம் முதல் அனுப்புவதாக பாட்டி சொன்னார். விஷ்ணுவுக்கு எத்தனை வயது? 4 வயது. நான் அவனை ஹாலுக்கு அழைத்து சென்றேன். விஷ்ணு, ஏதாவது சாப்பிட்டாயா? தண்ணீர் குடித்தாயா? வீட்டுக்கு போகும்போது பாட்டி சோறு வாங்கி தருவார். அப்போ காலையில் நீ ஒன்றும் சாப்பிடவில்லையா? இல்லை. பாட்டி சொன்னார், மதியம் சோறும் மீன் பொரித்ததும் வாங்கி தருவதாக. நான் சமையலறைக்கு சென்று 2 அப்பமும் முட்டை கறியும் கொண்டு வந்து அவனுக்கு கொடுத்தேன். எனக்கு வேண்டாம் என்று அவன் சொன்னான். எப்படி அழைப்பது என்று தெரியாமல் அந்த குழந்தை தவிப்பதை உணர்ந்தேன்.
மோன் என்னை ஆன்ட்டி என்று அழைத்தால் போதும். அவன் என்னை பார்த்து சிரித்தான். ஆன்ட்டி, யாரிடமிருந்தும் எதையும் வாங்கி சாப்பிடக்கூடாது என்று பாட்டி சொல்லியிருக்கிறார். பாட்டியிடம் நான் சொல்லிவிடுகிறேன் விஷ்ணு, இப்போது இதை சாப்பிடு. நிர்பந்தித்து அவன் கையில் கொடுத்து நான் பாட்டியிடம் சென்றேன். நானி அம்மா, இங்கே வாருங்கள். கையில் இருந்த மண்வெட்டியை அங்கே வைத்து முண்டின் தும்பால் கை துடைத்து அவர் என்னிடம் வந்தார். என்ன மோளே, அம்மா ஏதாவது சாப்பிட்டீர்களா? அவர் ஒன்றும் பேசவில்லை. மீண்டும் கேட்டபோது தலை குனிந்து ஒரு முனகலில் பதிலை முடித்தார். ஏன் பொய் சொல்கிறீர்கள்? நீங்கள் இருவரும் ஒன்றும் சாப்பிடவில்லை என்று மோன் சொன்னானே, அது மோளே. ஒன்றும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவர் சமையலறைக்கு சென்றார். அம்மா, அதையெல்லாம் அங்கே வைத்து கை கால்களை கழுவி வாருங்கள். எதற்கு மோளே? எனக்கு ஒன்றும் வேண்டாம். அம்மா ஒன்றும் சொல்ல வேண்டாம், வேகமாக கைகளை கழுவி வாருங்கள். நான் உள்ளே சென்று அம்மாவிடம் விஷயத்தை சொன்னேன். என்னுடைய அல்லாஹ், ஏதாவது சாப்பிட்டீர்களா என்று கேட்டபோது சாப்பிட்டதாக சொன்னார்கள். நீ அவர்களை இங்கு அழை. நான் அழைத்தேன். அம்மா இருந்த அப்பத்தை அவனுக்கு கொடுத்தேன். ஃப்ரிட்ஜில் மாவு இருக்கிறது, அதை எடு என்று சொல்லி அம்மா அப்பம் சுட ஆரம்பித்தார். அப்போது அந்த அம்மா, ஐயோ, எனக்காக செய்ய வேண்டாம், இருந்தால் மோனுக்கு கொடுத்தால் போதும் என்று சொன்னார். அவனுக்கு நான் கொடுத்தேன். நானியம்மா, இங்கு வந்து உட்காருங்கள். வேண்டாம் மோளே, இனி ஒன்றும் செய்ய வேண்டாம். நோன்பு வைத்து நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நான் முன்பு கேட்டபோது நீங்கள் ஏன் பொய் சொன்னீர்கள் என்று அம்மா கேட்டார். அது மோளே, நீ பணம் கொடுத்தால் போகும்போது அவனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம் என்று நினைத்தேன். அம்மா, இங்கு வந்து உட்காருங்கள் என்று சொன்னபோது, வேண்டாம் மோளே, நான் இங்கே உட்கார்ந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் சமையலறை படியில் உட்கார ஆரம்பித்தார். வேண்டாம், அங்கு உட்கார வேண்டாம், டைனிங் டேபிளில் உட்காருங்கள் என்று அம்மா சொன்னார். நான் ஒவ்வொரு கிளாஸ் டீயையும் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்போது அவன் சாப்பிட்டு முடித்திருந்தான். கண்ணீருடன் அந்த அம்மா அவனை பார்ப்பதை பார்த்தபோது உண்மையிலேயே சங்கடமாக இருந்தது. அவனின் டீ குளிர்ந்தபோது அவனுக்கு கொடுத்தேன். அவன் அதையும் குடித்து ஹாலில் இருந்த ஒரு பந்தை எடுத்து வெளியே சென்றான். இவன் ஒருவன் மட்டுமே உள்ளானா? நான் அந்த அம்மாவிடம் கேட்டேன். ஆம் மோளே, இவன் ஒருவன் மட்டுமே. இவனின் அப்பாவும் அம்மாவும் கண்ணீர் நிறைந்த கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவனுக்கு யாருமில்லை மோளே, அவனின் அப்பாவும் மாவும் எல்லாம் நான் வாழ்ந்த 6 மாதங்களுக்கு பிறகு எங்களை விட்டு சென்றார்கள். என் மகள், அவள் இறந்து விட்டாள். 2ஆம் மாதம் முடிவதற்கு முன்பே கூலி வேலைக்கு வரும் ஏதோ ஒரு பெண்ணுடன் அவனின் அப்பா ஊரை விட்டு சென்றான். பின்பு திரும்பி பார்க்கவில்லை. ஏதாவது வீட்டு வேலை செய்து கிடைத்த பணத்தால் இவனை இவ்வளவு ஆக்கினேன். வயது அதிகமானதால் இப்போது யாரும் வேலைக்கு அழைப்பதில்லை. பின்பு யாராவது கொடுக்கும் பணத்தால் ஒவ்வொரு நாளும் கடந்து போகிறது. அங்கு அந்த முக்கில் உள்ள வீட்டில் காலையில் முற்றம் சுத்தம் செய்து சந்தையில் சென்று பொருட்கள் வாங்கி கொடுத்தால் அவர்கள் 50 ரூபாய் தருவார்கள். அதை வைத்து உணவு வாங்கி காலையும் மாலையுமாக நானும் அவனும் அதை சாப்பிடுவோம். 2 நாட்களாக அவர்கள் எங்கோ சென்று விட்டார்கள். அதுவும் கிடைக்கவில்லை. நேற்று கோவிலில் ஒரு கல்யாணம் இருந்தது. அங்கு சென்று உணவு சாப்பிட்டோம். அங்கிருந்து கிடைத்த 2 பழங்கள் மட்டுமே நேற்று இருந்தது. இன்றும் அவனை எப்படி பட்டினி போடுவேன் என்று நினைத்து இங்கு வந்தேன். என் கண்கள் நிறைந்து வழிய ஆரம்பித்தன. கரைச்சலை அடக்க முடியாமல் அம்மா சமையலறைக்கு சென்றார். என்னுடைய பொண்ணு மோன் பாவமானவன் மோளே. பசியாக இருந்தால் இதுவரை என்னிடம் சொன்னதில்லை. வீட்டுக்கு அருகில் உள்ள குழாயில் சென்று தண்ணீர் குடிப்பதை பார்த்தபோது தாங்க முடியாமல் அவனுடன் வந்தேன். என் மோன் எத்தனை நாட்கள் பட்டினி கிடப்பான் மோளே என்று சொல்லி அவர் கதறி அழுதார். என்னுடைய மோன் ஒரு பரிதி எட்டிய பிறகு மட்டுமே என் உயிரை எடுக்க வேண்டும் என்ற ஒரே வேண்டுகோள் மட்டுமே எனக்கு சர்வேஸ்வரனிடம் உள்ளது. எல்லாம் சரியாகிவிடும் அம்மா, அழாதீர்கள், இதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி நான் அவனிடம் சென்றேன். அந்த கரைச்சலை பார்க்கும் திறன் எனக்கு இல்லை, அதுதான் உண்மை. நான் செல்லும்போது அவன் பந்து தட்டி விளையாடி கொண்டிருந்தான். விஷ்ணு நான் அழைத்தபோது எந்த பதற்றமும் இல்லாமல் அவன் என்னிடம் வந்தான். விஷ்ணு, இங்கு வா. நான் அவனை அழைத்து சென்று மகனின் விளையாட்டுப் பொருட்களில் 2 அல்லது 3 எடுத்து அவனுக்கு கொடுத்தேன்.
வேண்டாம் ஆண்டி, பாட்டி திட்டுவார். பாட்டி ஒன்றும் சொல்ல மாட்டார். அவன் அதை எடுத்து பாட்டியிடம் சென்றான். பாட்டி, இது அந்த ஆண்டி கொடுத்தது, நீ இதை திருப்பி கொடு. மோனே, திருப்பி வாங்குவதற்கு நான் இவனுக்கு கொடுக்கவில்லை. அம்மா, திட்ட வேண்டாம், அவன் எடுத்துக்கொள்ளட்டும். நீ போய் விளையாடு மோனே. அவன் அதை எடுத்து சிட்டவுட்டில் உட்கார்ந்து விளையாடினான். அந்த அம்மா பாத்திரத்தை எடுத்து சமையலறைக்கு சென்றார். அம்மா அதை வாங்கி கழுவி வைத்தார். அவர் மீண்டும் வெளியே சென்று வேலை செய்ய ஆரம்பித்தார். நான் அலமாரியை திறந்தபோது மகன் பெருநாளுக்கு பரிசாக கிடைத்த 2 பேண்டும் 2 சட்டைகளும் அவனுக்கு புதிதாக வாங்கிய செருப்பும் எடுத்தேன். நான் அம்மாவிடம் சென்றேன். அம்மா, இதை அவனுக்கு கொடுத்தால் என்ன? என்னுடைய பொண்ணு மோளே, இதை உன்னிடம் சொல்ல இருந்தேன். இதையும் கொடு மோளே என்று சொல்லி கொஞ்சம் பணமும் கொடுத்தார். இதில் 5000 ரூபாய் உள்ளது, பள்ளிக்கு கொடுக்க வைத்திருந்தது. நீ இதையும் அவர்களுக்கு கொடு. உணவு இல்லாமல் கஷ்டப்படுபவர்களுக்கு முதலில் கொடுக்க வேண்டும், அந்த புண்ணியம் போதும் நமக்கு. அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் கற்றுத்தந்திருக்கிறார்கள். நான் அனைத்தையும் ஒரு கவரில் வைத்து அங்கு வைத்து அம்மாவை அழைத்து வந்தேன். அந்த கவரை அம்மாவின் கையில் கொடுத்தேன். என்ன மோளே இது? இது அவனுக்கு 2 உடைகளும் ஒரு செருப்பும். வேண்டாம் என்று மட்டும் சொல்ல வேண்டாம். உங்கள் மகள் கொடுப்பதாக நினைத்தால் போதும். அந்த அம்மாவின் கண்கள் நிறைந்து வழிய ஆரம்பித்தன. ஏன் அழுகிறீர்கள்? இதோ இதில் கொஞ்சம் பணம் உள்ளது. வீட்டுக்கு பொருட்கள் வாங்கி மோனுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்க வேண்டும். அந்த அம்மா அதையும் வாங்கி அழ ஆரம்பித்தார். அம்மா அவரை பிடித்து எழுப்பி, அழ வேண்டாம். நம்மிடம் உள்ளதில் ஒரு பங்கை இழப்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அதை வாங்க தகுதி உனக்கும் உள்ளது. உன்னுடைய நல்ல மனதுக்கு நல்லது மட்டுமே வரும். மோனையும் கூட்டி பெருநாளுக்கு வா. அது மட்டுமல்ல, எந்த தேவை இருந்தாலும் வா. திடீரென நான் இடையில் குறுக்கிட்டு சொன்னேன், இனி அவனை நாங்கள் படிக்க வைப்போம். அதை பற்றி நானியம்மா கவலைப்பட வேண்டாம், கேட்டீர்களா? அதையும் கேட்டபோது நானியம்மாவின் கரைச்சல் அதிகமானது. அவர் தொழுதார். நான் அந்த கைகளை பிடித்தேன். இனி இந்த கைகள் யாரிடமும் கூப்ப வேண்டாம். அவர் உடைகளையும் எடுத்துக்கொண்டு அவனிடம் சென்றார். அவனை கட்டி அணைத்து நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தார். அவர் அவனுடன் செல்ல தயாரான போது, கேட்டருகே வந்தபோது அவன் திரும்பி வந்து என் கையை பிடித்து முத்தமிட்ட போது 1000 பெருநாள் ஒன்றாக வந்த மகிழ்ச்சி உண்டானது. பெருநாளுக்கு புது உடை அணிந்து இங்கு வா, கேட்டாயா என்று சொன்னேன். அவனின் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்தபோது அவனின் கண்கள் நிறைந்தன. அவன் நடந்து செல்வதை பார்த்து நீண்ட நேரம் நான் கேட்டருகே நின்றேன். 4 வயது குழந்தையின் பக்குவம் அல்ல, 14 வயது குழந்தையின் பக்குவமே அவனின் கண்ணீரில் எனக்கு தெரிந்தது. அவர்கள் சென்றபோது அம்மா என்னை கட்டி அணைத்தார். மோளே, நான் அவர்களை பல வருடங்களாக பார்க்கிறேன். அவர்கள் வருவார்கள், கேட்கும் பணத்தை கொடுப்பேன், ஏதாவது செய்வார்கள். ஆனால் இன்று நீதான் என் உள்ளத்தை திறந்தாய். நாம் அறிய வேண்டும், எதற்காக அவர்கள் இப்படி வருகிறார்கள், இந்த சிறு தொகையை வாங்குகிறார்கள் என்று. உன்னுடைய இந்த நல்ல மனதால் அந்த குழந்தைக்கும் அந்த வயதான பெண்ணுக்கும் எவ்வளவு ஆறுதல் கிடைத்திருக்கும். நன்றி மோளே.